ஒரு பக்கம் போட வேண்டிய சமம் ஒரே நிமிஷத்தில் போட்டுடலாம். எப்படி போட்டதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி கொஷின் படிச்சிடலாம். ரூபாய் 5000க்கு 8% ஆண்டு வட்டியில் 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் டேஷ் ஆகும். இந்த கொஷின் வந்து 2022 டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் 8th புக்லேயும் இருக்குது. நம்மளுக்கு தனி வட்டி தெரியும், கூட்டு வட்டி தெரிஞ்சால் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சம் வந்துச்சுன்னா நீங்கள் எப்படி நம்ம சால்வ் பண்ணுறீங்க? ஒரு ஈஸியான ட்ரிக் சொல்லித்தரேன் பாருங்கள். அசல் என்ன இருக்கோ அசலை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கோங்க. 5000 அசல் 5000 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. சாரி, நான் ஃபஸ்ட்டு கொஷின் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை பேங்க்கில் போய் நான் டெபாசிட் பண்ண போகிறேன். அந்த 5000க்கு 8% வந்து தனி வட்டி கொடுத்தா ஒரு அமௌண்ட் எனக்கு கிடைக்கும், கூட்டு வட்டி கொடுத்தா அது எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா மீதி அமௌண்ட் எவ்வளோ இருக்கும், இதுதான் கேட்குறாங்க. அப்போ இந்த மாதிரி வந்தாலே நான் சொல்கிற மெத்தடில் சால்வ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அசல் எடுத்து எழுதிக்கோங்க. எத்தனை பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அந்த இன்ட்ரெஸ்ட்டை இது கூட மல்டிப்ளை பண்ணுங்கள். இன்ட்ரெஸ்ட் 8% தானே. பர்சன்டேஜ்னால என்னது பை 100ன்னு அர்த்தம். அப்போ பர்சன்டேஜுக்கு பதிலாக டிவைடட் பை 100ன்னு போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை சால்வ் பண்ணுங்களேன். 2 0 கேன்சல் ஆகிடும். மீதி யார் இருக்கா? 50 × 8 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 8 5s are 40. இங்கே இருக்க 0 சேர்த்திங்கன்னா 400. இப்போ இது ஒரு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேவா? இப்போது எத்தனை வருஷம் கொடுத்துருக்காங்க? 2 வருஷம் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்த வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் இயருக்கு என்ன பண்ணுங்கள், சேம் இங்கே என்ன நீங்கள் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிங்களோ அதே பர்சன்டேஜை திரும்பவும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கேயும் 2 0 கேன்சல் ஆகிடும், இங்கேயும் 2 0 கேன்சல் ஆகிடும். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் எந்த ஆப்ஷன் கமெண்ட்டில் வரும்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஈஸியாக சால்வ் பண்ணிட்டு பாருங்கள். இதுவே நம்ம வந்து கூட்டு வட்டி போட்டு தனி வட்டி போட்டு அதை மைனஸ் பண்ணி கண்டுபிடிக்கனா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எந்த ஆன்சரும் கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.